ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப்பு அவளுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் எடுத்து சேர்த்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த செய்முறை எப்படின்றத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம அவளை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இது சிகப்பு அவள்லையும் செய்யலாம். நான் லேசான வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன். இதை லேசாக நம்ம சலித்து எடுத்துக்கலாம். அதில் தூசு இருந்ததுன்னா அது சலிச்சா வந்துடும். அதனால் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக ஒரு தூசு வருது பாருங்கள். அதனால் நம்ம சலித்து எடுத்துட்டோம். இது நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் அப்படியே பெசர்ன போல் கலந்து வைக்கலாம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த அவலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை போல் நல்லா அழுத்தி ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் முதல்ல குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இதை நம்ம இப்போ அவளோட சேர்த்துடலாம். அவளும் லேசாக ஊறி வந்திருக்குது. சேர்த்துட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா அவள்லேயும் கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம கடலை மாவுக்கும் பச்சை பட்டாணிக்கும் மட்டுமே உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது நல்லா நான் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நான் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சிடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அவளுக்கு அரை கப்பு பச்சை பட்டாணிக்கு ஒரு 8 பால்ஸ் வந்திருக்குது. இதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துடலாம். கட்லெட் போல் நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இது நம்ம மைதா மாவுலாம் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் அவசியம் இல்லை. இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரெசிபி. இப்போ நான் எல்லாத்துக்கும் ஷேப் கொடுத்தாச்சு. அடுத்து பேனில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் இவ்வளோ தான் எண்ணெய் சேர்த்தேன். இதுலேயே தான் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துறேன். இதை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக விடணும். ஒரு பக்கம் லேசாக செவந்து வந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நான் மீதம் இருக்கிறதையும் நான் உள்ளே சேர்த்தே வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம இந்த பச்சை பட்டாணியும் கடலை மாவுடைய பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஆனாலும் கருகாமல் இதை நல்லா வேக வைக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. என் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இதை போல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். என்னோட செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.